அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் தன் பெத்த தாயை போல அம்மா பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வார்த்தைகளே இல்ல. மனமார்ந்த நன்றியை அந்த இறைவனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. சொல்லுங்க. அது நம்முடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா அறிவிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அம்மா இப்ப வார்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, எங்க அம்மா மறுபிறவி எடுத்தாச்சு. எல்லா பணிகளும் இங்க இருந்தே அம்மா பாத்துட்டு இருக்காங்க. விரைவில் வீட்டுக்கு வந்துருவாங்க. மக்கள் பணி செய்வதற்கு அம்மா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அம்மா சொன்னதான் ஓய்வு என்பதே எங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்ப அவங்க ஓய்வு எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா இது வரைக்கும் ஓய்வு எடுத்ததே இல்ல. இனிமேலும் வந்து மக்களுக்கு அதிகமா ஓய்வு இல்லாமல் உழைப்பேன் என்று அம்மாவே சொல்லிருக்காங்க. சொன்னதை செய்யக்கூடியவர் எங்கள் அம்மா. 100 ஆயிரத்து வாழ போறாங்க எங்க அம்மா. 100 ஆயிரத்து தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே தலைவி எங்க அம்மா, புரட்சி தலைவி மட்டும்தான். இன்றைக்கு எல்லா பத்திரிகைக்காரங்களுமே நீங்களே நியூஸ்ல சொல்லிருக்கீங்க, ஒரு அருமையான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதிகமா பெண்கள் வாக்களித்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது மிக பெரிய வெற்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பெற போறாங்க. ஏன்னா நாங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போதே பெண்கள் எல்லாம் எங்க கிட்ட வந்து முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்களான்னு கேட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை, அம்மாவை தவிர யாருக்குங்க ஓட்டு போட போறோம், எங்க ஓட்டு அம்மாவுக்கு தானு இப்ப சொல்றோம். மிகப்பெரிய வெற்றியை மக்கள் அம்மாவுக்கு தர போறாங்க. எல்லா தொகுதியிலும் அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற போறாங்க. இந்த 59 நாட்களாகவே வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து காத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இந்த நாளை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த 59 நாட்களுக்கு இன்னைக்குமான வித்தியாசம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 59 நாட்கள் சந்தோஷமா இருந்தோம். ஏன்னா எங்க அம்மா பக்கத்திலே நாங்க இருக்கோம் இல்லையா, அந்த சந்தோஷம் எங்களுக்கு. எங்க அம்மா இருக்க இடத்துல நாங்க இருக்கோம், எங்க அம்மா பக்கத்துல இருக்கோம். எங்க அம்மா இப்ப பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க. அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன சந்தோஷம் வேணும்? எங்களுடைய தீபாவளி, எங்களுடைய பொங்கல் எல்லாமே இன்றைக்கு